ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு ஊற்றி தாங்க நம்ம செஞ்சுருக்கிறோம். இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டிஷ்ஷு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம உளுத்தங்கஞ்சி, இட்லி, தோசை அதுக்கு மட்டும் உளுந்து யூஸ் பண்ண தேவையில்லைங்க. இந்த மாதிரி நம்ம தால் ஐட்டம் செய்ய முடியும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நான் எண்ணெய் எடுத்திருந்தேன். எண்ணெய் ஒரு 100 மில்லி இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் போட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏலக்காய் ஒரு 3, 2 பட்டை எடுத்துருக்கேன். இது போட்டுக்கலாம். இதில் பே லீஃபும் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 இருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம் இதுவும் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் இருக்கும், மீடியம் சைஸ். இதுக்கு நான் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். நல்லாவே இதுக்கு வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ இதில் மீடியம் சைஸு தக்காளிக்கு ஒரு 2 எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு 4 இருக்கும் பச்சை மிளகாவுக்கு போட்டுக்கிட்டேன். எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுங்க. நல்லா இதுக்கு வதக்கலாம். பவுடர் மசாலா எடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்தேன் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது போட்டு நல்லாவே இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். நான் நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த உளுந்து நல்லா போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கலாம் இந்த மசாலாவோட. இது கூட கொஞ்சமாக நம்ம கரியாண்டர் லீஃபும் போட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம தண்ணி போட்டு இதுக்கு வேக வைக்கணும். அதிகமாக தண்ணி போடாதீங்க. ஒரு 250 மில்லி இருந்துச்சுன்னா போதும். இதுக்கு நல்லா நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம். பாருங்க, நான் வேக வச்சுக்கிட்டேன். சுண்டலுக்கு நம்ம வேக வைப்போம் இல்லைங்களா, மேஷ் ஆகாத அதே மாதிரி தாங்க இது நம்ம வேக வைக்கணும். ஆனால் மேஷ் ஆகக்கூடாது. நான் பேன் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் ஒரு 50 மில்லி இருக்கும் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எவ்வளோ தேவையோ எண்ணெய் போட்டுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நான் நெய் போட்டுக்கிட்டேன். நல்லா மணமாகவே இருக்கும். இது கூட ஒரு 10 பூண்டு பல் இருக்குங்க. நல்லாவே மெல்சாக கட் பண்ணிக்கிட்டேன். இது போட்டுக்கலாம். பொரியட்டும் நல்லா. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் இருக்கும், கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். எவ்வளோ தேவையோ போட்டுங்க பச்சை மிளகாய். ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்துக்கு மெலிசாவே கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் பெருங்காயம், இது போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம எல்லாமே வதக்கலாம். நல்லா பொன் உருவலாம் நல்லா வதங்கி வரணும். நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, இந்த பருப்புக்கு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா பவுட்ரு 1 டீஸ்பூன் எடுத்திருந்தேன். இதுவும் இதில் போட்டுக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி இருக்கும், நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லாவே இதுக்கு வதக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடணும் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இது இப்போ ரெடி இருக்குது. நம்ம சர்வ் பண்ண முடியும். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் டேஸ்ட் இந்த டிஷ்ஷு. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல அயன் கண்டெய்ன் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. இந்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு ரொட்டி கூட, சப்பாத்தி கூட, நான் கூட ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷு டிஃப்ரெண்ட் விதத்தில் பருப்பு வகைக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள அவ்வளோ ஹெல்த்தியாக அந்த பசங்களுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.